அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி. முன்னாள் தலைமை காவலர் வீட்டில் 40 கிலோ வெள்ளி, ரூபா 2.85 கோடி ரொக்கம் பறிமுதல். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் போக்குவரத்து துறை முன்னாள் தலைமை காவலர் வீட்டில் லோக் ஆயுக்தா காவல்துறையினர் நடத்திய சோதனையில் ரூபாய் 2.85 கோடி ரொக்கம், 40 கிலோ வெள்ளிக்கட்டிகள், 50 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசத்தில் ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் இந்த அளவுக்கு பணம், வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது, அதுவும் தலைமை காவலர் வீட்டில் ரூபா 3 கோடி அளவுக்கு பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் கடும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இவைகள் அல்லாமல் தலைமை காவலர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் பெயரில் உள்ள சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு இன்னமும் கண்டறியப்படவில்லை. அது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஒரு கிராம் வெள்ளி விலை சதமடித்து எங்கேயோ சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஏழைகளுக்கு இனி கால் கொலுசுக்கும் வழியில்லை என்ற நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் குவியலாக வெள்ளிக்கட்டிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வீடியோக்களை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். சந்தேகம் வந்தது எப்படி? போக்குவரத்து துறையில் தலைமை காவலராக இருந்த நபர் கடந்த ஆண்டு பணியை ராஜினாமா செய்துவிட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யப்போவதாக கூறியுள்ளார். இதனால் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்காக அவர் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வருவாய்க்கும் சொத்துக்கும், அவர் பெற்ற வருவாய்க்கும் சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் மத்திய பிரதேச அரசு ஊழியர்களின் பொருளாதார நிலையை தொடர்ந்து அரசு கண்காணித்து வரும் நிலையில் இந்த விவரம் வெளியே வந்துள்ளது.